ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குழம்போட தாங்க வந்திருக்கேன். சுண்டக்காய் குழம்பு. நிறைய பேர் இது வந்துட்டு கசப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க. வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இதாங்க சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய். இதிலே வந்துட்டு வத்தல் போட்டு சுண்டை வத்தலாகவும் இருக்கும். இந்த மாதிரி பச்சையாக கிடச்சி அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா அலசிட்டு அந்த மேலே இருக்கும்ல குட்டி குட்டி காம்பு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கும்ல, உங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அம்மிக்கல் இருந்துச்சுன்னா அம்மிக்கல்லையும் போட்டு இடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா அது அப்படியே உடஞ்சிரும். அதோட விதையெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும். இது எதுக்காகனா வந்துட்டு ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு ரொம்ப இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கசப்பு வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதுக்காக தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா காயையுமே இடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு அலசிடுங்க. இடித்ததுக்கப்புறமேட்டு அலச தேவையில்லை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும். அதை லைட்டாக உடஞ்சிட்டு அதோடய விதையெல்லாம் வெளியே வந்துட்டால் மட்டும் போதுங்க. பாருங்கள், அந்த கல்லுலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விதையெல்லாம் ஒட்டிக்கிறோம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறது. இப்போ இதில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்துட்டு நல்லா வதக்குறோங்க. உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே மட்டும் வதக்கி விடுங்க. நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமேட்டு மட்டும் அலசிடாதீங்க. அப்போனா சுத்தமாக அதில் இருக்கிற அந்த கசப்பு விதனி எல்லாமே போய்க்கிறோம். அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டே அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு இடிங்க. அந்த மாதிரி இப்போ அதை வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம், அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து சேருங்க. உடனே சேர்க்காதீங்க. ஆனால் எதுவுமே கருகிராமல் பார்த்துக்கிறணும். பூண்டு வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். நிறைய வேணும்னாலும் நிறைய சேர்த்துக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு கம்மியாகவே போதும் அப்படின்னாலும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அவசியம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கினதுக்கப்புறமேட்டு காய் சேர்க்க வேணாம். இப்போயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தக்காளி வேகிறதுக்கும் அந்த சுண்டைக்காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு காய் வெந்துடும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து தக்காளி வந்துட்டு நல்லா அந்த தோல் உறிஞ்சு நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி சுண்டைக்காயும் ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு மேலேயே வெந்திருக்கணும்.
அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து நல்லா சிம்முலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், காயும் அந்த தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கசப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த கசப்புலாம் போயிடும். இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட காரத்துக்கு மிளகாத்தூள். நான் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்தை இருந்தாப்புல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகத்துட்டிக்கும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும்னாலும் மூடி வச்சுக்கோங்க. உடனே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் ஒரு நிமிஷம்னாலும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை உடனே போயிடும். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா திக்காகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப மொட்டை தண்ணியாக வச்சிடாதீங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு உரப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் காயும் நல்லா வெந்து வந்துடணும். அந்த சுண்டைக்காயும் குழம்பு நல்லா கொதிக்க தான் அதோட அந்த கசப்பும் போய் டேஸ்ட்டும் சூப்பராக வரும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும். இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகத்துட்டிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். நான் வந்து அடுப்பை சிம்முலேயே தாங்க வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் மிக்ஸி ஜாரை அலசி அதில் அலசின தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க, இதை விட காய் அதிகமான அளவில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம், தக்காளி, தண்ணி எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் அளவோட ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஆனால் இதே அளவில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்னஸோடு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகத்துட்டிக்கு நல்லா கொதித்து அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில மட்டும் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா அப்படின்ட்டு. நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே அந்த வாசனையிலே தெரிஞ்சு போயிடும் அதோட பச்சை வாசனை போயிருக்கா போகலையா அப்படின்ட்டு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். எந்த குழம்புமே நல்லா கொதிக்க தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஓரத்துலலாம் சூப்பராக வந்துருச்சுல. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுண்டை வத்த குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கசப்பாக இருக்கும்னே சாப்பிடவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது மாதிரி வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். கேரட்டு, பீட்ரூட் பொரியல், ஒரு அப்பளம், இல்லை கீரை பொரியல், கீரை கடைஞ்சி வச்சு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எந்த சைட் டிஷ்னாலும் உங்களோட விருப்பமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ருங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு மட்டும் திக்னஸ் இருக்கணும். இதை விட தண்ணியை மட்டும் வச்சிடாதீங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அவசியம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா